இது வந்துட்டு அட்டம்ப்டட் 12 அட்டம்ப்ட் 12. இன்னைக்கு இப்போயாச்சும் உங்களுக்கு ஏதாச்சும் சவுண்ட் வந்துச்சு, இல்லைனா ஏதாச்சும் வெளில போயிடுச்சு, இல்லை ஏதாச்சும் லேக் ஆகலாமே பார்க்கலாம், இல்லைனா அட்டம்ப்ட் 11க்கு போயிடும். அந்த இதுலேயும் அட்டம்ப்ட்லாம் சொல்லுவேன். ஃபஸ்ட்டு நம்ம இந்த கேமுக்குள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் மை நியூ கேம், டோட்டலி நியூ கேம். சாரி நான் ஒரு நியூ பிளேயர் தான், பட் இது காலையாக விளாட ஆரம்பிச்சிட்டேன். உங்களுக்காக டெஸ்டெல்லாம் விட்டு விளாட்றேன், கொஞ்சம் பார்த்து பண்ணிப்பா. எனக்கு டெஸ்ட்டு போயிட்டுருக்கு கேஸ் வேறு. ஸோ இதான் கிச்சன் டாய்லெட்டு பார்த்தோம்னா இதெல்லாம் உங்களுக்கு வராது கட்டும் போது. நீங்கள் தான் கட்டணும். பொருளை வாங்கி நான் பேசிக் பொருள் வச்சு ட்ரீமி ரோபோட் வச்சுக்கலாம். திஸ் இஸ் மை பெட்ரூம். இதில் எல்லாத்தையும் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்குல்ல, அது நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே, அப்படியே வரலாம். ஓகே, அது அண்ட் நம்மளுக்கு ஒரு சைக்கிள் வாங்கி வச்சுருக்கேன். வேர் இஸ் இட் பிரதர்? வாட் தி ஹெக்? போன வாட்டி 9வது ரெக்கார்டிங் இருக்கும்ல, அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா எனக்கு வந்துட்டு இது இருக்கும்ல, மூவ் பண்ண முடியல. சைக்கிள் எடுத்துகிட்டு போயிட்டேன், ஆனால் என்ன பண்ணதில்லை. ஓகே, இப்போ நம்ம எதை தேடிக்கிட்டு இருக்கோம்னா இதுதான் தேடுறோம். இது பேர் வந்துட்டு ப்ளே கிரவுண்டு கேஸ். இது என்னென்ன பார்க்கலாம்னா கடைசியில் வந்துட்டு கமெண்ட்ரியோடு இருந்துச்சு. உங்களோட ஃபேவரட் கேரக்டர் கமெண்ட்ரியோட வந்துச்சு. மிஸ்ட்ரி மேன் இருக்கார்ல, கமெண்ட்ரியோடு வந்துருச்சு. இப்போ அவர் குளிச்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ நம்ம கூப்பிட முடியாது. ஸோ சார் இப்போ நான் ஏறிக்கிட்டே இருக்கேன். வாங்கில தான் சரிக்கேன் கஷ்டம் குச்சிலம்மா குச் என்ன வந்துட்டேனா? வரேவா ப்ளே கிரவுண்ட். ஓகே, உள்ளே போகலாம். ஓகே, சைக்கிள் இதே ஸ்பீடாக போகுதுங்க. ஓகே, ப்ளே கிரவுண்டு விட்டீங்க நெய்பர்ஹுட். அப்படியே என்னடா நீங்கள் ப்ளே கிரவுண்டு விட்டீங்க கைஸ்? ஏதோ ஒன்று இருக்குது. நெய்பர்ஹுட்டா? ப்ளே கிரவுண்டுன்னு சொன்னாங்க. ப்ளே கிரவுண்டு போனால் நெய்பர்ஹுட். வாட் தி ஹெக்? இப்படி போகிறேன், நான் கரெக்டாக தானே போகிறேன். இப்படி போகிறேன், இப்படியே போகிறேன். ப்ளே கிரவுண்டு தானே வருது. போனால் இதில் இருக்குது. இதெல்லாம் நார்மலாக இருக்குது. பிகேஎக்ஸ்டியோட நார்மலான மாலு அது இதுன்னு இருக்குங்களா. அதுதான் ஸ்கூல் கூட இங்கே இருக்க மாட்டேங்குது. ஹையர் செகண்டரி ஸ்கூல். இந்த மேப் ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் நல்லாயிருக்கும், இல்லைனா பிரச்சனை. இந்த மட்டும் இருக்கிறதா நீங்கள் எப்பயாச்சுன்னா இருக்குங்க. பட் பிகேடி ஃபன் ரேண்டம் மூமெண்ட்ஸ் ரிட்டன் டு பி a surprise box. பிகே ப்ரோனோ ராக்ஸி பியோ லலா பறந்து போ. இது எப்படி போகணுமா? வேர் இஸ் மை கேட்ரா? ஓகே, ஓகே, இதில் நம்ம உட்காந்து உங்களுக்கு ஒரு ரைடு போயிட்டு காமிக்கிறேன். சீக்கிரம் வா. தண்ணிக்குள்ளே விட்டான்டா, ரொம்ப ஸ்பீடாக இருக்கக்கூடாது. இதுதான் மேலே போமாமே. இதில் எனர்ஜி பாவம் இல்லையே, தலைவலி. பேசாமல் நான் படுத்துட்டுமா $650 போட்டிருந்தேன். அதோட வீடியோ ஆரம்பித்தேன். லைக் $650 போட்டு அவன் கூப்பிட்டு அவன் வந்துட்டு சொதப்பிட்டே இருந்தான். எனக்குலாம் வெறி ஆயிடுச்சு. கடுப்பில் இருந்தேன். அவன் அந்த கேமே அன்இன்ஸ்டால் பண்ணிட்டான். வெறி ஆயிடுச்சு கேஸ் எனக்கு. 5 நிமிஷம்னு போயிட்டா அதுக்கு அவன் 5 நிமிஷம் தான் சொன்னேன். அதுக்கு 1 மணி நேரம் ஆக்கிட்டான். ஓகே, அதான் டென்ஷன் ஆகிடுச்சு. அதான் 11th டேக்கு தனியாகவே 2-3 டேக் எடுத்துட்டேன். அவன் ஃபோன்லேயும் எடுத்தேன். நான் அவன் ஃபோனில் எடுத்து பார்த்தா அவன் ஃபோன் ரொம்ப திணறிச்சு. ஐயோ, இதில் ஒன்றும் பண்ண முடியாது. என் அக்கௌண்ட்டு என் ஃபோன்லேயே எடுத்துட்டேன். ஏன்னா என் ஃபோன் இல்லை, சார்ஜ் இல்லாமல் போயிடுச்சு. மை பேக் பேக்கில் போயிட்டு என் சைக்கிள் கூட அதான் கிஸ் ஆச்சு. ஸோ அதனால தான் 12 டேக்கு மேலே ஆயிடுச்சு இது எடுக்க. என்ன பண்ணி இப்போலாம் வரக்கூடாதுமா. ஷாப்பிங் மால் உள்ளலாம் ஒன்றும் இருக்காது. நான் ஆல்ரெடி பார்த்துருக்கேன். எப்படி தெரியுன்னா
ஜார்ஜ் ப்ரோ அவரை வச்சு தான் இந்த கேமே நான் ஆரம்பிச்சேன். இதில் என்ன பண்ணணுன்னு தெரியல. பட் இதில் ஜார்ஜ் எனக்கு 1000 ரூபா கொடுத்தாங்க, எனக்கு 1,50,000 ரூபா கொடுத்தீங்க. பட் இப்போ கூட ஜார்ஜ் ப்ரோ கிட்ட 1,50,000 ரூபா இருக்கும். எனக்கு 28,000 இருக்குது. ஏன்னா என்ன லிஃப்ட்டுக்குள்ளே ப்ளீஸ் இப்படி போய்க்கிறேன். ஐயா லிஃப்ட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே நிற்போம். இல்லை வண்டியை விட்டு இறங்கினா விட்டுருவாங்க. அண்ணா இறங்க மாட்டேங்குது. இறங்குடா இங்கே இறங்க மாட்டேங்குதுங்க. நைபர் பிடிக்க போக மாட்டேங்குது. இது எதுக்குடா லிஃப்ட் மாதிரி வச்சுருக்கீங்க? நான் ஒன்றுமே ஒர்க்காக இல்லை. ஏன் அப்படி நம்ம வண்டி எடுத்துட்டு சரி எடுத்துட்டு பறந்துடுவோம். அவ்வளோதான் பக்கா 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 இப்படி கூட ஜம்ப் அடிச்சிடலாம். அரே அங்கிட்டு கட்டாங்க. அவ்வளோதான் இவ்வளோதான். நம்ம தான் சரி நம்ம ஒரு ஹோம் டூர் காமிச்சிட்டோம்னா நினைக்கிறேன். ஆமாம் எஸ் காமிச்சிட்டேன் கேஷ். ஸ்டிக்கர் அன்லாக் டிரைவிங் அரவுண்ட் வாட் த ஹெக் ப்ரோ. அப்போ இங்கிலீஷ்லாம் வரும், பியூர் தமிழ்லாம் வரும்னா நினச்சி கூட பார்த்துருங்க நீங்கள். அப்புறம் கஷ்டப்படுவீங்க. சைக்கிளாக ஆக்கிட்டீங்க, இன்விசிபிளில் வேறு ஆக்கிட்டீங்களா? சூப்பர் இருக்கும். ப்ளீஸ் செம்மையாக இருக்குது. அதாச்சும் இன்விசிபிள். நான் ஒரு சைக்கிள் இப்போ சைக்கிளாக வந்துட்டு ஐயா இது ஒரு கிளிச்சி. தண்ணி கேட்குதுங்க என் பெட்டு. இப்போ தண்ணி இந்த இருக்குது கேஷ், இந்த இருக்குது தண்ணி. குளிக்க வைக்கலாமா? சாப்பிடுப்பா சாப்பி சாப்பிடு. தண்ணி குடிச்சிட்ருக்கோம். குடிப்பா இல்லை குளிக்கணுமான்னு கேட்குறாங்க. கொடுத்துருங்க தம்பி. தான்ப்பா சாப்பிட்டு இப்போ கூட தண்ணி வேணும்ங்க கைஸ். இப்போ என்னது என்னடி இது? தூங்க வைக்கிறது. இது என்னது? டாகி ஸ்டைலடா. தண்ணி குடிப்பா நம்ம குடிப்பா. இதுதாங்க கைஸ் அவன் கேட்டுட்டு இருந்தான். தண்ணி வேணும்னா பக்கத்து வீட்டுக்காரரு உங்கள் தண்ணி எடுத்துரு. பெட்டு என்னென்ன பெட்டு கீசி வச்சுருக்கீங்க? பக்கத்து வீட்டுக்காரரு என்னங்க என் குழந்தைய சேர்ந்து வந்துருச்சு. தண்ணி குடிப்பா தம்பி நீ தண்ணி குடி. தண்ணி குடிச்சு முடிச்சிட்டானா என்ன? ஆமாங்க குடிச்சு முடிச்சிட்டோம். அப்பா வா தூங்கணுமா? தூங்கிடு. பக்கத்து வீட்டு பையன் நல்ல பையன் போல இருக்கு. தூங்கி. அவ்வளோதான் கேஸ். இந்த கேமில் இன்னும் நிறையா இருக்குது. பார்ட்ஸாக போட்டு தள்ளனா ஒரு வீடியோ 7 நிமிஷம் தான் போட முடியனால இதில் வேறு சல்லியில் போடுறேன் கேஸ். பார்த்து கொஞ்சம் பண்ணி விடுங்க ஏதாச்சும். நான் டாகி தூங்க வச்சிடுறேன் ஓகேவா? எவனா வீடை காலி பண்ணிட்டோம். என்னன்னா நீ தண்ணி குடிச்சிட்டு நினச்சிடுறேன். டாகி எங்களுக்கு தண்ணி பாட்டில் இல்லை, வேறு ஒன்றும் இல்லை. தூங்க வச்சிடலான்னு பார்த்தா அப்படி எனக்கு தண்ணி பாட்டில் இல்லை. இருந்தாலும் நம்மளுக்கு ஒரே நம்ம வீடை மட்டும் அப்படியே நம்ம வீட்டின் உரையை காமிச்சிடலாம். நம்ம பாபாட் தம்பி வந்துட்டு வேலை பண்ணிட்டு இருக்கிற மாசா என்ன அப்புறம் வெளில வந்துட்டேன். நான் அவுட்ரோ வரல. நான் இன்னும் ரொம்ப லேட் நேரம் இல்லைடா. ஓகே ஸோ இதுதான் கேஸ் நம்ம ரோபோட் டாக் பண்ணிகிட்டு இருக்காரு அவர் வேலையை. ஓகே இது தூங்குப்பா கரெக்டாக. அதுக்கப்புறம் கிச்சனு ஒரு சில மாம்ஸ் பார்த்தா திட்டுவீங்க. திஸ் இஸ் த வாஷ்ரூம் அத்தா. குளிக்கிற கூட இடம் இல்லைன்னா நான் மறந்துட்டேன். அது எடிட் பண்ணுவேன். எடிட் பண்ணிடலாம் அப்படியே. எப்படின்னு தெரியுமா? இது உள்ளே போய்க்கலாம். ஏறா சரிம்மா. ஜெய்சிபி எங்கள் அம்மா தான் கொடுங்க. நல்ல வேலைக்கு தப்பிச்சிட்டேன். ஐயா ஏன் மஞ்சிக்குள்ளே ஒன்றா வச்சுச்சோ. ஓகே பக்கா வச்சுக்கலாம். எனக்கு அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. வேறு ஏதாச்சும் கலர் மாற்ற முடியுமாடா? விண்டோ பேசிக் ஐட்டம்ஸ் இதெல்லாம் இருக்கா? விண்டோஸு இதில் வேணாம். எஸ் கலர் தான் இல்லை. மாற்றிட்டு எப்படி மாற்றுறதை மட்டும் சொல்லுங்கள். ஓ இந்த மாதிரியா? சரி கலர் என்னடா ஃபேவரட்ஸு. இது என்னது? ஃபர்னிச்சரு. இது என்னதுன்னா ரூம்ஸு. கலர்ஸ் என்னடா எங்கிட்ட இருக்கு? அதே மாதிரி என் டாகிக்கு பெட்டு பார்த்தீங்க பவுல்ஸ்லாம் இருக்கா? சரி ஓகே. ஃபர்னிச்சர்
என் பெட்டுக்கு சாப்பாடு போட்டு வந்துடுறேன். ஒரு சில வாட்டி இந்த மாதிரி மூஞ்சி க்ளோஸ் ஆகிக்கும். அது எப்படி ஆகுதுன்னு தெரில. ஓ இது க்ளோஸு, இது ஓப்பனு. ஓகே இப்படி இருந்தால் க்ளோஸு, இப்படி நம்ம வந்து க்ளோஸு, இப்படி க்ளோஸ் பண்ணால் ஓஹோ ஓகே ஓகே. அப்போ இப்படியே வச்சு சுற்றலாம். அப்போ இருங்க, நிறைய இன்னும் போயிட்டே இருக்கே. ஐயா கைஸ் அவுட்ரை முடிச்சிடணும் கைஸ். நிறைய வேலை வந்துருச்சு எனக்கு. ஐயா இதுலேயே வேலை, அதுலேயே வேலை, ரியலைஸ்லேயே வேலை, என்னடா பிரச்சனை ஐயா. இந்த வாழ்க்கையே எனக்கு பிடிக்கல. அதான் உங்களுக்கு தான் வாழ்கிறேன், உங்களுக்கு தான் ஃபர்னிச்சர் சார். இப்போ என் நாய்க்கு தூங்குகிற இடம் கொடுங்க சார். பெட்டி என்னடா 2000 கேட்குறீங்க? பரவாயில்ல, என் நாய்க்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். அப்படி நாய் பயந்துடாத, வேறு பெட்டிக்கு எனக்கு கம்மியாக கிடைக்கல காசு. இங்கே வச்சுக்கப்பா. ஓகே ப்ளஸ் அவ்வளோதான், 2000 பிடிச்சிட்டாங்க. சரி ஓகே, வேறு ஏதாச்சும் இருக்கா? என்னோடய பவுல்ஸ் வந்துட்டு வாங்கிக்கலாம். ஒரு பவுல் 2 பவுலில் வாங்கணும். ஆமாம் வாங்கிக்கோ. அடுத்து இன்னொரு பவுலு இங்கே வச்சுக்கலாம். இப்போ இன்னொரு பவுல் வேறு வாங்கணுமோ? இன்னொரு பவுலு இங்கே வச்சுக்கலாம். எல்லாம் ஹேர் ஸ்டைலில் இருக்குது. இதெல்லாம் எப்போ வந்துச்சுன்னு தெரில. ஓகே 2000 ஐயோ போச்சு. ஓகே 24,000. என்ன பண்ணலாம் இதை? இப்போ எதுக்கு? இப்போ எனக்கு 2000 வேஸ்ட்டு கைஸ். தண்ணி இப்போ நான் ஊற்றுற பவுல் இல்லையா, தண்ணி ஊற்றுற பவுல் 2000 ரூபாயா? காசு செலவாகுதுடா என் நாய்க்கு. இந்த பப்பிக்கு தண்ணி சாப்பாடெல்லாம் வச்சு தள்ளுறேன். என் பப்பி மட்டும் எனக்கு காசு ஒழுங்காக கொடுக்கல. இங்கே 2000 ரூபாய்க்குலாம் இருக்கேன். ஏன் நான் தான் 4000 ரூபாய்க்கு வந்துட்டோம். நல்லதாக வாங்கி கொடுப்போம். பப்பி எனக்கு குடிப்பா. அவ்வளோதான், சூப்பர். இப்போ என்னோட 20,000 ரூபாய்க்கு இருந்துச்சு. 28,000 ரூபா இருந்தது. என்னது இது? கொடுங்க சார். என்ன சார் ரீல்ஸ் பார்க்கலை? இங்கே இருங்கப்பா. ஐசிங் அப்பா வந்துட்டாரு. அப்போதான் இந்த மாதிரி வீட்டில் இருக்கிறவங்களே தெரியும். பெட்டு தண்ணி குடிமா, நீ தண்ணி குடிமா. தண்ணி தாம்மா முக்கியம். குச்சி தள்ளுமா. இல்லை நீ தூங்கு, பெட்டு தூங்கிடு. குளிக்கணுமா? ஏய் குளிக்கிறதுக்கு வாங்கணுமா? ஐயே பாத்ரூம் டப்பு. ஓகே குளிக்கிறது தானே வாங்கியிருக்கேன். குளிக்கிறதுக்கு வேறு வாங்கணுமான்னு உனக்கு வாங்கலை கிருஷ்ணா. 1000 ரூபாய்க்கு ஒன்று வாங்கிட்டு நீங்கள் இவ்வளோ எவ்வளோ இருக்கீங்க? பெட்டுக்கு குளிப்பா. நல்லா தான் இருக்கு பார்த்தேன். அதை பெட்டு குளிக்குமா அதில்? இப்போ தம்பி தூங்குப்பா. இந்த குளிச்சிடி. குளிச்சு நல்லா இருக்குங்க. ஓகே அவன் பேர் கேட்டு. தண்ணி குடிக்கிறது, தூங்குறது. ஏய் தண்ணி குடிக்கிறது எங்கே போச்சு? What the hell bro? டாகி ஸ்டைல் இல்லட்டா. தண்ணி குடிக்கிறது டாகி. What the heck bro? திருப்பி ஒன்று வாங்கி வைக்கி. வேறு வழியே இல்லையே. வாங்கி வச்சிருவோம். எங்கள் 18,000 ரூபா போச்சு. ஓகே அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? குளிச்சியா? இவன் குளிச்சு முடிச்சிட்டாண்டா. நீங்கள் எந்திரி. அப்பயா சரியா வரியா? ஒரு பக் வந்துருச்சு. சரி ஓகே. அப்புறம் இதுதான் வீடு. நான் எதுவாக பண்ணிட்டுருந்தேனே, ஏதோ பண்ணணுன்னுருந்தேன். வேறு எதுவும் இல்லை. சரி ஓகே அவுட்ரா கொடுத்துருவா. ஓகே கைஸ் கேட்டும் வந்துட்டானா? ஓகே
இந்த வீடியோ முடிச்சிடலாம். டாடா பை பாய் சி யூ. ஏய் பாய் பாயா சொல்ல வாடா. பாய் பாயா சொல்லு வந்து. பாய் பாயாச்சும் வந்து சொல்லு. பாய் கைஸ். பை பாய் கைஸ். உங்களோட பிடிச்சவன் வந்துட்டு கடைசியாக வாயோடே வந்துட்டு சொல்லிட்டு போயிட்டான். வேறு ஏதாச்சும் வீடியோ வந்தாங்கன்னா நல்ல வீடியோ போய் பாருங்க. அப்படிதாங்க அவனுக்கு ராப்ளாக்ஸ் நாங்கள் 2 பேரும் விளையாடி வேணால் வீடியோ போடலாம் கைஸ். பட் எக்ஸாம் முடியணும். இன்னும் 2 எக்ஸாம் இருக்குது. 2 எக்ஸாம்னா இன்னும் ஹிந்தி தமிழ் சோசியல் முடிச்சு நேற்றுக்கு வந்துட்டு மேக்ஸு, அதுக்கு முன்னாடி சோசியலு சயின்ஸு, அதுக்கப்புறம் இருந்தது சோசியல், அதுக்கு முன்னாடி சயின்ஸ், அதுக்கு முன்னாடி இங்கிலீஷு. இன்னும் ஒரு 2 லாங்குவேஜ் தான் இருக்குது. அதை முடிச்சுட்டு அவ்வளோதான் முடிச்சிடலாம் கைஸ் வீடியோவை. டாட்டா பாய் பாய். நம்ம நாளைக்கு சந்திப்போம். சொல்ல மாட்டேன், நாளைக்கு சந்திக்கலாம். பாய் பாய். டாட்டா see you guys.